ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இப்போவே வெயில் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி தாண்டி சும்மா தகன்னு வெளுத்துட்டு இருக்கு. இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் அடுத்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பவர் கட் பண்ண போத்த தகவல் வந்திருக்கு. ஏசி ஃபேன் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட வீட்டில் இருக்க முடியாது. இந்த நேரத்தில் உண்மையிலேயே மின்வெட்டு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்களோட நிலைமை என்ன ஆகிறது? மத்திய மின்துறை என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டில் இப்போ சம்மர் வெயில் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. சேலம், வேலூர், ஈரோடு, சென்னைன்னு பல மாவட்டங்களில் காலை 10 மணி ஆனால் போதும் வெளியவே தலை காட்ட முடியல. இதனால் வீடுகளில், ஆஃபீஸ்னு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் ஃபேனு, ஏசி ஓடிட்டே இருக்குது. அடுத்த மாதம் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எகிற போகுது. இருந்தாலும் ஏசியை யூஸ் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்திருக்கு. மத்திய மின்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சம்மரில் தென்னிந்தியா மாநிலங்களில் மின்சார தேவை தாறுமாறாக அதிகரிச்சிருக்கிறதுனால பெரிய அளவில் மின் பற்றாக்குறை, பவர் ஷார்ட்டேஜ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிச்சிருக்காங்க. கடந்த வருஷம் மார்ச் மாதத்தையும் இந்த வருஷம் மார்ச் மாதத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதன்படி ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரின்ட்டு இந்த தென் மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த தினசரி மின் தேவை பார்த்தீங்கன்னா 69,934 மெகாவாட்ஸில் இருந்து 73,805 மெகாவாட்டாக எகிரி இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தென் மாநிலங்களிலேயே நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா மின் தேவை நம்பர் 1 இடத்துல இருக்குது. நம்ம தமிழ்நாட்டோட மின் தேவை 19,679 மெகாவாட்டில் இருந்து 19,822 மெகாவாட்டாக அதிகரிச்சிருக்கு. சாதாரணமாகவே நம்ம ஊருக்கு தினசரி சராசரியாக 16,000 மெகாவாட் கரண்ட் தேவைப்படும். ஆனால் போன மாதம் 21ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா நம்ம மின் தேவை 21,060 மெகாவாட்ஸாக ஒரு புதிய உச்சத்தை தொட்டு இருக்கு. இனி அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தா இது இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். அப்போ இந்த சம்மரில் கரண்ட் கட் பண்ணுவாங்களா, ஃபேன் இல்லாமல் எப்படி தூங்குறதுன்ட்டு உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். ஆனால் கவலைப்பட வேணாம். தமிழ்நாடு மின்வாரிய அதிகாரிகள் தரப்புலேருந்து ஒரு சூப்பரான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோடையில் எவ்வளோ கரண்ட் மக்களுக்கு தேவைப்படும், நமக்கு இப்போ எவ்வளோ மின்சாரம் கிடைச்சிட்டு இருக்குது, எவ்வளோ பற்றாக்குறை வரும், இது எல்லாத்தையும் நாங்கள் முன்னாடியே ரொம்ப பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணிட்டோம். அந்த பற்றாக்குறையை சமாளிக்க தேவையான மின்சாரத்தை வெளியிலிருந்து முன்கூட்டியே விலைக்கு வாங்க எல்லா நடவடிக்கையும் எடுத்தாச்சாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகாரிகளுடைய இந்த விளக்கத்தினால இப்போதைக்கு தமிழ்நாட்டை பெரிய அளவில் மின்வெட்டு பிரச்சனையை வராதுன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தினசரி ஒரு 1 ஹவர் பவர் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஏரியாவில் எப்படி வெயில் இருக்குது, அங்கே அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதா, இல்லை தடை இல்லாமல் மின்சாரம் கொடுக்குறாங்களா, உங்களுடைய கருத்துக்கெல்லாம் கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் கொடுத்தா அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.